இந்த சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில இந்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினரை நம்ம சந்திக்க இருக்கிறோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி தேசிய விண்வெளி தினமாக நம்ம கொண்டாடவிருக்கிறோம். இந்த ஒரு அருமையான தருணத்துல ஸ்பேஸ் செக்டார் என்று நம்ம சொல்லக்கூடிய விண்வெளி துறையில குறிப்பாக நம்முடைய ISRO இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல ஒரு மிகப்பெரிய இடத்துல சிறப்பாக பணியை நிறைவு செய்து இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிறாங்க திரு சி நாகராஜன் சார் அவர்கள். சார், உங்களை முதலாவதாக நம்முடைய நிலையத்தார் சார்பாக நேயர்கள் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் சார். வணக்கம். நன்றி. நம்ம இந்த விண்வெளி துறையை பற்றி நம்முடைய இந்தியாவினுடைய சாதனைகள் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்பாக நீங்க நம்முடைய பகுதியை சேர்ந்தவர், நம்முடைய மண்ணின் மைந்தர். இங்க இருந்து நீங்க ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு இன்னைக்கு போயிருக்கிறீங்க. உங்களை பற்றின ஒரு அறிமுகம் இதை கேட்கக்கூடிய மாணவர்களுக்கும் அது கண்டிப்பா ஒரு உத்வேகத்தை தரும் சார். நான் நாகர்கோயில் இன்றைய மாநகராட்சி அதன் எல்கையில் உள்ள சரக்கருளை என்ற ஊரிலே 1964 பிறந்து சரக்கருளை ஊரில் உள்ள தொடக்க நிலை பள்ளியில் பயின்று பின்பு வல்லன்குமாரனுளை ஊரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்து பின்னர் அரசு பாலிடெக்னிக் கோணத்திலே என்னுடைய டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முதல் வகுப்பிலே தேர்வு பெற்று அதன் பிறகு திருநெல்வேலியிலே உள்ள பாலிடெக்னிக் கல்வித்துறையிலே போஸ்ட் டிப்ளமா இன் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்து வேலைக்கு தேட ஆரம்பித்த போது நான் முதலிலே சேர்ந்தது ஒரு நிறுவனத்தில், அது சென்னையில் இருக்கின்றது. அங்கே சூப்பர்வைசராக பணியாற்றி டூல் ரூம் துறையில் நிபுணத்துவம் பெற்றேன். அந்த நிபுணத்துவம் மூலமாக 2 மாதங்களுக்கு இடையிலேயே ISROவில் இருந்து இன்டர்வியூ வந்து அதிலே என்னை முதலாவதாக ஒரே ஒரு வேக்கன்சி, அந்த ஒரு வேக்கன்சியிலே இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான மெம்பர்ஸ் வந்திருந்தார்கள். அவர்களிலே நான் மட்டும் தேர்வு செய்யப்பட்டேன். அப்படி பெங்களூரில் இருந்து என்னுடைய பணி ஆரம்பித்தது. அப்படி அங்கே பெங்களூரில் ஆக்சிலரி ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ் யூனிட் என்று சொல்வார்கள். அந்த நிறுவனத்தினோட பெயர் ISROட ஒரு யூனிட். அங்கே என்ன பண்ணுவார்கள் என்றால் ராக்கெட் மற்றும் செயற்கைக்கோளுக்கு வேண்டிய திரவ அழுத்தத்தை கணக்கிடுவதற்கான ஒரு கருவி, அதுக்கு பெயர் பிரஷர் டிரான்ஸ்டியூசர். அந்த பிரஷர் டிரான்ஸ்டியூசரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். அங்குள்ள பெரிய ஒரு மெஷின் ஷாப்பில் நான் தொழில்நுட்ப உதவியாளராக சேர்ந்தேன். அங்கே கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் பணியாற்றி நல்ல பெயர் பெற்ற பிறகு அங்குள்ள அத்தனை பணியாளர்களிடமும் மேலதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெற்று நான் என்னுடைய சொந்த ஊரில் அருகில் இருக்கும் திரவ இயக்கிய திட்ட மையம் லிக்விட் ப்ரொபல்சன் சிஸ்டம் சென்டர், அங்கே பணியாற்றுவதற்காக பணி மாறுதல் கேட்டேன். என்னுடைய நிலையை பார்த்து உடனடியாக எனக்கு டிரான்ஸ்பர் கிடைத்து விட்டது. நான் 1984 இருந்து 86 வரைக்கும் பெங்களூரில் உள்ள ஆக்சிலரி ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ் யூனிட்டில் வேலை பார்த்தேன். 1986க்கு பிறகு மகேந்திரகிரியில் உள்ள லிக்விட் ப்ரொபல்சன் சிஸ்டம் சென்டர், அதாவது திரவ இயக்க திட்ட மையத்தில் டிரான்ஸ்பர் ஆகி இங்கிருந்து பணியை தொடர ஆரம்பித்தேன். அப்படியாக ஜூலை 31, 2024 வரையில் 40 வருடங்களாக இந்திய விண்வெளி துறைக்கு என்னுடைய சேவையை ஆற்றிவிட்டு ஜூலை 31, 2024 பணி ஓய்வு பெற்றேன். இந்த 40 வருட காலத்துல என்னுடைய சேவை விஞ்ஞானத்தின் பல நிலைகளிலும் பல துறைகளிலும் நான் நிறைய அனுபவம் பெற்றிருக்கின்றேன். சொல்ல போனால் நான் சேர்ந்த முதல் 1.5 ஆண்டுகளில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இயந்திரவியல் துறையில் நான் படித்ததை அப்படியே அப்ளை பண்ணக்கூடிய அளவில் நான் வேலை செய்த போது அந்த நிறுவனத்தில் எபிஷியன்சி என்று சொல்லக்கூடியது 56% இருந்ததை கண்டுபிடித்து சயின்டிபிக் ஸ்டடி பண்ணி 56% இருந்ததை ஒரே வாரத்தில் 70% காட்டினேன். அதை மேல் அதிகாரிகளிடம் பேசி நம்மளிடத்தில் குறை இருக்கின்றது, இதை சயின்டிபிக் ஸ்டடி பண்ணிருக்கேன், இப்படி பண்ணியாச்சுன்னா இதை குறை நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி 70% ஆகணும். எனக்கு அந்த துறை மிக மிக விருப்பம். ஏன்னா நான் படித்தது அப்படியே அப்ளை பண்ணேன். இது ரொம்ப முக்கியம். எந்த மாணவருக்கும் சரி, படிக்கும் போது ஏதாவது ஒரு துறையில உள்மனதில் பட்டுச்சுன்னா அதை அப்படியே அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணாதான் நிறுவனத்திற்கும் நமக்கும் ஒரு திருப்தி, சாட்டிஸ்பாக்சன் போத் டு தி டிபார்ட்மெண்ட் as well as for our individual. அப்படி அங்கே என்னுடைய திறமையை நிரூபித்து விட்டு, அதாவது ஒரு மாணாக்கராக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனத்தில் பணி செய்பவராக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தில் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி என்பது தனித்துவம், ஐடென்டிட்டி. யார் இவர்? இந்த லெட்டரை எழுதின நாகராஜனாகத்தான் இருக்கும் அல்லது இன்னொருத்தராக இருக்கும். அதே மாதிரி ஒரு செயல் செய்ததாக இருந்தால் இந்த செயலில் உள்ள குறை நிறையை தெரிந்து இது இவர் தான் செய்திருப்பார், அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி. சோ இது எல்லாருக்கும் பொருந்தும்.
வந்துடும். இந்த ரெண்டும் எப்படி வரும் என்றால், ஒரு வேலை செய்யும் போது இன்வால்வ் வித் இன்ட்ரெஸ்ட். எந்த துறை இருந்தாலும் சரி, அது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி, அந்த வேலையை ஒரு விருப்பத்துடன் இன்வால்வ்மெண்டோட செய்தால் அது திருப்தியாக இருக்கும், நிறைவு பெறும், அதனால் பலன் கிடைக்கும். அப்படி நான் அங்கே நல்ல வேலை செய்தேன், எனக்கு நல்ல பெயர் கிடைத்தது. அதன் பிறகு இங்கே மகேந்திரகிரியில் உள்ள திருவையக்க திட்ட மையத்துக்கு சேர்ந்தேன். அங்கே எனக்கு தரப்பட்ட பணி என்னவென்றால், ராக்கெட்டின் எரிபொருள், அந்த எரிபொருள் என்பது பல வகையான எரிபொருள்கள். திடநிலை எரிபொருள், சாலிட் ப்ரொப்பலன்ட், தென் லிக்விட் ப்ரொப்பலன்ட். அந்த லிக்விட் ப்ரொப்பலன்ட் என்ன சொல்லணும்னா எர்த் ஸ்டோரபிள் ப்ரொப்பலன்ட், அதாவது அந்த பூமி தட்பவெப்பத்தில் அது திரவமாகவே இருக்க வேண்டும். அப்படி என்றால் அது எர்த் ஸ்டோரபிள் ப்ரொப்பலன்ட். அதன் பிறகு கிரையோஜெனிக் ப்ரொப்பலன்ட். கிரையோஜெனிக் ப்ரொப்பலன்ட்னா -150 டிகிரி சென்டிகிரேட் லெவல் கீழே இருக்கக்கூடிய எந்த திரவமானாலும், அதை அறிவியலில் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை கிரையோஜெனிக்ஸ் என்று சொல்லுவோம். அதை சொல்ல போனால் அது ஒரு பெரிய துறை. நான் முதலில் சேர்ந்தது எர்த் ஸ்டோரபிள் ப்ரொப்பலன்ட் டிவிஷன், அதுக்கு பேர் ப்ரொப்பலன்ட் சர்வீஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோம். அங்கதான் ராக்கெட் PSLV, முதல்ல PSLV ராக்கெட்டுக்காக தான் அப்போது LPSU, அப்போது IPRC 1983 இருந்தே இங்க வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். அது நிறைவு பெற்றது 1986-87 வாக்குல. PSLV ராக்கெட்டோட ஒரு முதல் பாகம், அதுக்கு பேர் கேஸ் ஜெனரேட்டர். அந்த கேஸ் விகாஸ் என்ஜின் பேர். PSLV இரண்டாவது நிலையில உள்ள ஒரு இன்ஜின் பேர் விகாஸ் என்ஜின். அந்த இன்ஜின் தான் ராக்கெட்டை கிட்டத்தட்ட ஒரு 50-55 கிலோமீட்டருக்கு மேல உந்தி தள்ளி மேல கொண்டு போறது. அதுல உள்ள சப் பார்ட் கேஸ் ஜெனரேட்டர் சொல்லப்படுது. அந்த கேஸ் ஜெனரேட்டர் தான் என்னன்னா கேஸை உற்பத்தி பண்ணி அதுல டர்போ பம்பு என்று ஒன்று. அந்த டர்போ பம்பு சுத்தும் போதுதான் ப்ரொப்பலண்ட் எரிபொருளை டேங்க்ல இருந்து எடுத்து இன்ஜினுக்கு உந்தி தள்ளும். அந்த டெஸ்ட் முதல்ல பண்ணும். அதற்கான எரிபொருள்கள் அத்தனையுமே ஹைலி டேஞ்சரஸ், ஹைலி டாக்ஸிக், ஹைலி கரோசிவ். கரோசிவ் என்று சொன்னால் அதுக்கு இந்த நேச்சர் ஆஃப் ப்ரொப்பலண்ட் என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஃபியூவல்ங்கிறது எரிகிறது, அதுக்கு ஒரு ஆக்சிடைசர் தேவை. இப்போ ஒரு பேப்பர் எரியணும்னா இந்த பேப்பர் ஃபியூவலா எடுத்துக்கலாம். காற்றில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துதான் அந்த பேப்பர் எரியும். சோ எந்த ஒரு பொருளா இருந்தாலும் எரிய வேண்டும் என்றால் ஆக்சிஜன் தேவை. இதை நான் மக்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பேன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் வருவாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபீல்ட் ஆஃப் த ஸ்டடி. ஐ வில் ஆஸ்க், ஏரோப்ளைனுக்கும் ராக்கெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பலவிதமான ஆன்சர்கள் வரும், எல்லாம் சிரிக்கக்கூடிய அளவுல சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், ஏரோப்ளைன் அட்மாஸ்பியரை சார்ந்துதான் இருக்குது, ராக்கெட் என்பது அட்மாஸ்பியரை சார்ந்தது அல்ல. ஏரோப்ளைன்ங்கிறது அட்மாஸ்பியர்ல இருக்க ஆக்சிஜனை எடுத்துதான் ஃபியூவல் எரிஞ்சு, நம்ம ஏரோப்ளைன்ல பெட்ரோல் மட்டும் தான் கொண்டு போறோம், அதுக்கு வேண்டிய ஆக்சிஜனை அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்து எரிஞ்சுதான் அந்த ஜெட் ஃபயர் ஆகி ஏரோப்ளைன் இஸ் ஃபிளைங். ராக்கெட் அப்படி இல்லை. ராக்கெட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்மாஸ்பியர். இட் கேரிஸ் இட்ஸ் ஓன் ஃபியூவல் அண்ட் ஆக்சிடைசர். அதுல ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்கும், ஒரு ஆக்சிடைசர் டேங்க் இருக்கும். ஆக்சிடைசரும் ஃபியூவலும் சேர்ந்து இன்ஜினுக்கு எரியும் போது இந்த எர்த் ஸ்டோரபிள் ப்ரொப்பலன்ட் ஒரு பெக்கூலியர் கேரக்டரிஸ்டிக், அதோட முக்கியமான ஒரு தனித்துவமான குணாதிசயம் என்னவென்றால், ஃபியூவல் என்று சொல்லப்படும் அன்சிமெட்ரிக்கல் டைமெத்தில் ஹைட்ரேஷன். அதுல இப்போ நாங்க US-25 கன்வெர்ட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சி கூடங்கிறதுனால. அப்புறம் நைட்ரஜன் டெட்ராக்சைடு. நைட்ரஜன் டெட்ராக்சைடுங்கிறது ஒரு ஆக்சிடைசர், UH-25 ஃபியூவல். இது PSLV ராக்கெட்டோட இரண்டாவது இன்ஜினுக்கு வேண்டிய எரிபொருள்கள். இந்த ரெண்டும் இணையும் போது எக்ஸ்டர்னல் இக்னிஷன் எதுவுமே தேவைப்படாது, ஸ்பார்க் பிளக்கோ எதுவுமே தேவைப்படாம அந்த கெமிக்கல் நேச்சர் இமிடியேட்டா கேட்ச் ஃபயர். அதுக்கு பேர் ஹைப்பர் காலிசிட்டி. இது ஒரு பெக்குலியர் ப்ரொப்பலன்ட் அப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க. இட் வாஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் இன் வேர்ல்ட் லெவல், நாட் பை அஸ். இட் வாஸ் ப்ரூவ்ட் ஒன். அது ஒரு ப்ரொப்பலண்ட்டுக்கும் ஒரு எஃபிஷியன்சி இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ப்ரொப்பலன்ட் சொல்லுவோம். எர்த் ஸ்டோரபிள் ப்ரொப்பலன்ட், அதுலேயே US-25 and NO4, MMH monomethyl hydrazine and MON3 or MMH monomethyl hydrazine and NO4. இப்படி ஒவ்வொரு காம்பினேஷனுக்கும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். அந்த பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் நாங்க என்ன சொல்றோம்னா ஸ்பெசிபிக் இம்பல்ஸ். ISROக்கு அல்லது இந்த IPRCல காலூன்றியுடைய எந்த ஒரு இன்ஜினியரோ ஸ்டூடெண்டோ தெரியும், இந்த ஸ்பெசிபிக் இம்பல்ஸ்னா என்னன்னு தெரியாம போகக்கூடாதுன்னு நான் ஸ்பெசிபிக்கா சொல்லுவேன். ஏன்னா நாங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ரொப்பலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியாம போறது பெரிய தப்பு. நான் அங்கிருந்து தான் ஆரம்பிப்பேன் உங்களுக்கு சொல்லும் போது. அப்போ நாம் சொன்னபடி IPRCங்கிறது இப்போ IPRC, முன்னால அது லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் LPSU ஆக இருந்தது. எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்றால், PSLV ராக்கெட்டோட செகண்ட் ஸ்டேஜையும் ஃபோர்த் ஸ்டேஜ், இரண்டாவது நிலையும் நான்காவது நிலையும், இந்த ரெண்டும் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம்ஸ், திரவ இயக்க அமைப்புகள். இந்த இரண்டும் அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. அதில் போக செயற்கைக்கோளில் பயன்படக்கூடிய த்ரஸ்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன குட்டி ராக்கெட்டுகள், சேட்டலைட்டை
ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கும் போது அது டிவியேட் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ப்ரொபல்சன் சிஸ்டத்துல வரக்கூடிய ஸ்மால் ராக்கெட்ஸ் டெஸ்ட் பண்ணி குவாலிஃபை பண்ணதுக்காக உள்ள சிஸ்டம்ஸ், டெஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் சொல்லுவோம் நாங்க, டெஸ்ட் ஃபெசிலிட்டி ஆர் டெஸ்ட் ஸ்டாண்ட்ஸ் சொல்லுவோம். இப்படி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய முக்கியமான பணி என்னவென்றால் இந்த எரிபொருளை வந்து எங்கே உற்பத்தி செய்கிறார்களோ அங்கே பர்ச்சேஸ் பண்ணி ரோட் டேங்கர் கொண்டு போனோம். ஏன்னா இட் இஸ் ஹைலி டேஞ்சரஸ் ப்ரொபலண்ட். ஒரு டேங்க் வந்து 8000 லிட்டர். அது வந்து பாம்பேல தான் இந்துஸ்தான் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ங்கிற ஒரு கம்பெனில உற்பத்தி பண்றாங்க. அப்போ முதல்ல அந்த ப்ரொபலண்ட் கொண்டு வரதுக்கு என்னென்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் பண்ணணும், இந்த ப்ரொபலண்ட் ஒரு ஏரியால போயிட்டு லீக் ஆச்சுன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன பண்ணணும், ஹவு டு டேக் கேர் ஆஃப் த பீப்புள் சேஃப்லி, ஹவு டு எவாக்குவேட் த பீப்புள் ஃப்ரம் த லொகேஷன். இதுக்காக ஃபயர் சர்வீஸ் சீஃப், தென் போலீஸ் டிபார்ட்மெண்ட், போலீஸ் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் இவங்களெல்லாம் போய் கன்சல்ட் பண்ணி என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் பண்ணணுங்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து டு எக்ஸ்பிளைன் ஃப்ரம் பாம்பே டு மகேந்திரகிரி. அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் போது பின்னால எக்ஸ்கார்ட் மாதிரி நாங்கெல்லாம் வரும். ஸோ அலாங் வித் சேஃப்டி கேட்கெட்ஸ், இன்ஜினியரிங் டூல்ஸ் இதெல்லாம் வச்சிருப்போம். ஏதாவது சம்திங் லீக் ஆச்சுன்னா we have to attend. For 1 or 2 years we used to நாங்க வந்து கண்டினியூஸா பின்னால வந்துட்டு இருப்போம். அதுக்கு பிறகு எல்லாம் பழகிட்டாங்க. பழகின பிறகு பிரைவேட் கான்ட்ராக்ட் கொடுத்து இப்போ கண்டினியூஸா நாங்க பண்ணிட்டே இருக்கோம். அந்த N2O4ங்கிற ஆக்சிடைசர்னு சொன்னேன், பிஎஸ்எலோட செகண்ட் ஸ்டேஜ்ல வரக்கூடிய ஒரு ஆக்சிடைசர். அதோட நேச்சர் என்னன்னா, இப்போ நம்ம அட்மாஸ்பரிக் டெம்பரேச்சர் நார்மலி 30 டிகிரி சென்டிகிரேட்னு சொல்றோம். டிபெண்ட்ஸ் அப்பான் தி லொகேஷன் ஆஃப் தி ஒரு கண்ட்ரி ஆர் வேர்ல்டு. இப்போ நாகர்கோயில்னா அவுட் சைடு வந்து இப்போ 30 டிகிரி இருக்கலாம், 30 டிகிரி சென்டிகிரேட் இருக்கலாம். இப்போ நீலகிரியில போய் பார்த்தாச்சுன்னா வந்து 15 டிகிரியா இருக்கலாம். ஆனா அந்த ப்ராப்பரோட பாயிலிங் பாயிண்ட் 21.15 டிகிரி சென்டிகிரேட். 21.15 டிகிரி கொதிச்சிரும். அப்போ லீக் ஆச்சுன்னா என்ன ஆகும், வேப்பரா தான் வரும், ஆவியா தான் வரும். அந்த ஆவியாறது என்னன்னா காற்றோட கலந்து அது கரோசிவ்ங்கிறதுனால அதை நம்ம பிரீத் பண்ணணும், சுவாசித்தோம்னா நம்ம லங்ஸ் போயிடும். அது கண்டினியூஸா அதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு வந்து இட் இஸ் அ ப்ராப்ளம். அதுக்காக ஃபுல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஃபேஸ் மாஸ்க், கவரால் சூட், கம்போட், அப்புறம் கை கிளவுஸ், ஹெல்மெட் இதெல்லாம் வச்சு தான் ஒர்க் பண்ணணும். ஸோ என்னோட ஜாப் என்னன்னா போத் சிஸ்டம் சேஃப்டி அண்ட் பர்சனல் சேஃப்டி. ஒரு சேஃப்டின்னு எங்க ஆபீஸ்ல சொல்லியாச்சுனாலே இது போத். சிஸ்டம் மீன்ஸ் ஆல் சிஸ்டம்ஸ். சிஸ்டம் மீன்ஸ் the storage, how we are storing the propellant, how we are transferring the propellant, அதெல்லாம் வந்து சிஸ்டம் சேஃப்டி. அப்போ அங்க என்னென்ன செட்டப்ஸ் வைக்கணும், இந்த ப்ரொப்பலண்ட் லீக் ஆச்சுன்னா என்ன பண்ணணும், மானிட்டர்ஸ் இருக்கும், ஸ்ப்ரிங்க்லர்ஸ் லீக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங்க்லர்ஸ் ஓப்பன் ஆகும், தென் டெலிவரி சிஸ்டம்ஸ், நியூட்ரலைசேஷன் சிஸ்டம்ஸ், இப்படி நிறைய சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் பர்சனல் சேஃப்டி. உயிர் போச்சுன்னா that different, that will be questionable. ISRO management has to answer for that. This is very legal procedure எல்லாம் வரும். So I have to take care of both system safety as well as personal safety. அது என்னோட முக்கியமான குறிக்கோள். அப்ப நான் வந்து I used to be in the constant supervision. இப்படி வந்து கிட்டத்தட்ட இந்த ஒர்க்கை வந்து PSLV-யோட செகண்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அண்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் த்ரஸ்டர் ப்ரொபல்ஷன் டெஸ்டிங்காக 1986 இருந்து 2006 வரைக்கும் ஒர்க் பண்ணோம். அப்புறம் வந்துட்டு ஸ்லெப்ட் அவுட் டு மற்ற துறைக்கு, அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய துறை தனியா இருப்பாங்க, அவங்க பண்ணிடுவாங்க. அப்போ இந்த இவ்வளவு வேலை பிளஸ் இந்த சேஃப்டி, அப்புறம் டேங்கர் மெயின்டெனன்ஸ், ஸ்டோரேஜ் மெயின்டெனன்ஸ் இப்படிலாம் வரும். இது வரைக்கும் பண்ணேன். கேட்கவே ரொம்ப ரொம்ப வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு சார். ஏன்னா படிப்படியாக பல்வேறு உயர் நிலைகளை நீங்க அடைஞ்சிருக்கீங்க, மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்புல இருந்திருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரிஸ்கியான ஒரு ஜாப், ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஜாப். அதுல வந்து நீங்க சிறப்பாக செயல்பட்டிருக்கீங்க. கண்டிப்பா அதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கும், நிறைய இளைஞர்கள் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இந்த துறையில சாதிக்கணும்ன்றதுக்கு கண்டிப்பா ஒரு உத்வேகமாக உங்களுடைய பயணம் இருக்கும் சார். இப்போ நம்முடைய இந்த ஸ்பேஸ் செக்டார்னு சொல்லக்கூடிய இந்த விண்வெளி துறை, இதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? இது வந்து எதோடு தொடர்புடையது இந்த துறை, இதனுடைய வருங்காலம், இதனுடைய முக்கியத்துவம் என்னென்ன துறைகள்ல இது சிறப்பாக தேவைப்படுது அப்படின்றத பற்றி சொல்லுங்களேன். ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கமிங் அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ்னா விண்வெளி துறை, அதுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம். பாத்தீங்கன்னா ஒரு செயற்கைக்கோள் கொண்டு நம்ம விண்வெளியில விடணும், நம்ம அல்டிமேட் எய்ம் தான். ஆனா ஆரம்ப கட்டத்துல இந்த இந்திய விண்வெளி துறை எப்படி இருந்ததுன்னா சவுண்டிங் ராக்கெட் என்ற ஒன்று. அப்போ நம்மகிட்ட ராக்கெட்டே கிடையாது. அப்போ டாக்டர் விக்ரம் சாராபாய் இதெல்லாம் வந்து ஏர்லி 1960s. அப்போ ஒரு பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கும் அங்க ஹோமி பாபா இவங்க ரெண்டு ரொம்ப ரிலேஷன்ஸ், அவங்க ரொம்ப கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அப்போ நம்ம நாட்டிலே வந்து விண்வெளி துறையை வந்து நம்ம உருவாக்கணும். இப்போ அவங்க தொழில் நிமித்தமா வெளிநாடுகள் சென்று வரும்போது அங்கே விண்வெளி துறை எப்படி செயல்படுது எல்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ நம்மளும் அதை மாதிரி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
தும்பா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் வந்து எதுக்காக செலக்ட் பண்ணாங்கன்னா ஈக்குட்டோரியல் லைன் அது வழியா பாஸ் பண்றதுனால அங்க முதல்ல ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டடி சென்டர் மாதிரி தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து ஏர்லி 1960s. அப்போ அங்கே இருந்து சவுண்டிங் ராக்கெட் ஒன்று விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது நமக்கு அதுக்கு வேண்டிய தொழில்நுட்பம் வேணும். அந்த தொழில்நுட்பம்லாம் அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ரஷ்யா கூட நம்ம கூட கான்டாக்ட் இருந்தது. அதை வச்சு திடநிலை எரிபொருள் வந்து நம்ம தீபாவளி ராக்கெட் மாதிரி தான். அது வந்து சாலிட் கண்டிஷன்ல இருக்கும். அது ஒரு 2 ப்ரொபலண்ட் அமோனியம் பெர்குளோரேட் அண்ட் ஹைட்ராக்சில் டெர்மினேட்டட் பாலிபூட்டாடைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரொபலண்ட் எல்லாம் கேஷ் பண்ணி அது ஒரு இக்னைட்டர் டாப்ல அது வந்து சென்சார், அதாவது அப்பர் அட்மாஸ்பியர்ல காற்றோட ஈரப்பதம் என்ன. அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆல் இண்டியா ரேடியோல என்ன சொல்றாங்களோ மழை எப்போ வரும். நான் கூட 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன கூட்டிட்டு போயிருந்தாங்க தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷனுக்கு. அப்போ அன்னைக்கு ஒரு லான்ச் பண்றாங்க. இப்போ லான்ச் பண்ணும்போதே அனௌன்ஸ் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மழை வரும், எல்லாரும் பஸ்ஸுக்கு போயிருங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் சார்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இந்த சவுண்டிங் ராக்கெட் மேல போய் அப்பர் அட்மாஸ்பியர் சென்ஸ் பண்ணி த்ரூ டெலிமெட்ரி ட்ராக்கிங் அந்த டேட்டாவை சென்சாருக்கு கூடிய டேட்டாவை கேட்ச் பண்ணி அதன் மூலம் இந்த இன்ஃபர்மேஷன் அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தென் கரஸ்பாண்டிங் பிராட்காஸ்ட் த்ரூ ரேடியோ ஸ்டேஷன். இப்படிதான் அப்போ ஒவ்வொரு தடையும் இன்ஃபர்மேஷன் சவுண்டிங் ராக்கெட் விட்டுட்டே இருக்க முடியுமா? முடியாது. ஸோ நமக்கு வந்து 24 மணி நேரமும் டேட்டா வேணும். அப்பர் அட்மாஸ்பியர் டேட்டா வேணும், காற்றின் வேகம் வேணும், காற்றின் திசை வேணும், சைக்ளான் எப்போ வருது, எந்த டைரக்ஷன்ல வருது, என்ன ஸ்பீட்ல வேணும், நேச்சுரல் ரிசோர்சஸ் பற்றின டேட்டா வேணும், கம்யூனிகேஷனுக்காக வேண்டும். ஸோ ஸ்பேஸ் அப்ளிகேஷனை நம்ம விளாவாரியா சொல்லிட்டே வந்தோம்னா நிறைய சொல்லிட்டே வரலாம். அதை ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வைஸ் என்ன சொல்லணும்னா ரிமோட் சென்சிங். ரிமோட் சென்சிங்னா ரிமோட்டான ஏரியால வந்து சென்ஸ் பண்ணி கண்காணிக்கிறது. தென் மீட்டியாலஜினா தட்பவெப்பம் அதெல்லாம் பற்றி சொல்றது மீட்டராலஜி, டிவி பிராட்காஸ்டிங், ரேடியோ பிராட்காஸ்டிங், டெலிகம்யூனிகேஷன்ஸ், தென் நேவிகேஷன், தென் மிலிட்டரி பெனிட்ரேஷன், ஃபாரின் மிலிட்டரி ஷுட் நாட் கம் இன்சைட் தட் வந்து நம்ம உளவு பார்த்தல். இதெல்லாம் வந்து பல அப்ளிகேஷன்ஸ் இதுக்காக வந்து சேட்டலைட்ஸ் நிறைய வேணும். அப்போ இந்த சவுண்டிங் ராக்கெட் வச்சு முதல்ல ஒரு இன்ஸ்டன்ட் அது சொல்லணும். தென் தட்ஸ் ஆல். ஒரு சம் செகண்ட்ஸ் இட் வில் சென்ஸ் தி அட்மாஸ்பியர் அண்ட் இட் வில் பாஸ் இன்ஃபர்மேஷன். அதோட முடிஞ்சது. அது மாதிரி நிறைய பண்ணி ஸ்டடி பண்ணிட்டே இருந்தோம். அது வந்து ரோஹிணி சீரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் RH560 RH200 இப்படி எல்லாம் இருக்குது. RH560 இப்பவும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ நமக்கு நம்ம சாயில்ல இருந்து ஒரு சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கிரியேட் ஆச்சு. அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க. டாக்டர் APJ அப்துல் கலாம் தலைமையில SLV-3 ஒரு ராக்கெட் பண்ணோம். அந்த ராக்கெட் வந்து 4 நிலைகளை கொண்டது. 4 நிலையுமே வந்து சாலிட் ப்ரொபலன்ஸ் தான். அதுல டாப்ல ரோஹிணி சேட்டலைட் ஒன்று வச்சாங்க. அது 45 கிலோ தான். அந்த சேட்டலைட் SLV-3 ராக்கெட் லான்ச் பண்ணும்போது நம்மளுடைய நிபுணத்துவம் ஒரு ராக்கெட்டை எப்படி டிசைன் பண்ணணும், டிசைன் பண்ணணும்னா ஹவு டு கான்ஃபிகர், தென் அதை டிசைன் பண்ணணும், தென் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் பண்ணணும், அதுக்கு கம்ப்யூட்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஏவியானிக்ஸ் இந்த மாதிரிப்பட்ட எல்லாமே நம்ம முன்னாலே நிர்ணயிக்கணும். நிர்ணயிச்சு அதோட ஓடு பாதையை நிர்ணயிக்கணும். அங்க போன பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும். எந்த ஆர்பிட்ல கிரவுண்ட்ல இருந்து 150 கிலோமீட்டரா 200 கிலோமீட்டரா 500 கிலோமீட்டராங்கிற நம்ம நிர்ணயிச்சு ஆர்பிட்னா பாத் இன் விச் தி சேட்டலைட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் தி எர்த். சோ அதை நிர்ணயிச்சு அதோட லைஃப் டைம் எவ்வளவு, அதுல என்னென்ன அப்ளிகேஷன் பேலோடு வைக்கலாம், அப்புறம் ஒரு சேட்டலைட் எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த சிஸ்டம்ஸ் வந்து இந்த 45 kg சேட்டலைட்ல என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சிஸ்டம், பவர் ஜெனரேஷன் சிஸ்டம், அதுல ஒரு ஆண்டனா சிஸ்டம், நிறைய சென்சார்ஸ் இப்படி எல்லாம் இருக்கும். அப்போ அந்த டைம்ல நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலுக்காக தான் நம்ம செய்தோம். இது பண்ணது நமக்கு எப்படி ஆயிடுச்சு, we joined the elite club of space faring nation in the world. அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் 1980s வந்து நடந்தது. அப்போ ஒரு இந்தியனை வந்து காலர் தூக்கிட்டு வரலாம். I am also living in the country that we joined in the elite club of space faring nations in the world. அடுத்த லெவல் இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. SLV-3 வச்சு அப்ளிகேஷன் ஓரியன்டா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. தென் இதோட ஹையர் பேலோடு கொண்டு போகக்கூடிய ஒரு பேலோடுன்னு சொல்றது சேட்டலைட் ஆர் ஸ்பேஸ் கிராஃப்ட். அடுத்தது ASLV பண்ணும், ஆகுமெண்டட் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அதுல என்ன பண்ணணும்னா பூஸ்டர் டெக்னாலஜி. எப்போ ராக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா சைடுல கொஞ்சம் இருக்கும், அதெல்லாம் பேர் வந்து பூஸ்டர்ஸ். கிரவுண்ட்ல இருந்து பூஸ்ட் பண்ணி தூக்கிட்டு போறது பூஸ்டர்ஸ்னு பேர். அப்படி பண்ணும்போது 45 கிலோ எடையுள்ள ஒரு செயற்கைக்குள்ள தூக்கிட்டு போறதுல இருந்து 150 kg உள்ள செயற்கைக்குள்ள கொண்டு போற மாதிரி அதை டிசைன் பண்ணிட்டோம். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா how to make a satellite launch vehicle with boosters. That was established, but with great difficulty. It's not so easy. ஒரு ராக்கெட்டை பண்ணணும்னா
இட் இஸ் எ இன்டகிரேட்டட் எஃபர்ட். அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட முயற்சி. மெக்கானிக்கல் இன்ஜினியர், ப்ரொபல்ஷன் இன்ஜினியர், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர், கம்யூனிகேஷன் இன்ஜினியர், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், எல்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து அவங்க அந்த ப்ராப்பர் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லி செக் பண்ற அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி அவங்க கிளியர் பண்ணுவாங்க. தென் பிசிக்ஸை பற்றி தெரியும். வித்தவுட் பிசிக்ஸ் நத்திங். பிசிக்ஸ் இஸ் த ஆரிஜின் ஆஃப் தி இன்ஜினியரிங். அது மாதிரி எல்லா துறையில உள்ள விஞ்ஞானிகளும் வந்து அந்த ஒருங்கிணைந்து செய்யப்படுவது அந்த ராக்கெட். எப்போ நம்ம டிசைன் பண்ணி லான்ச் பண்ணி செயற்கைக்கோள் ராக்கெட் இருந்து பிரிஞ்சு சுத்த ஆரம்பிச்சிட்டோம், தென் ஒன்லி பீப்புள் கெட் ரிலாக்ஸ்ட். நம்ம செய்த முயற்சி பலன் கிடைச்சிருன்னு சொல்லி எல்லாம் கிளாப் படிச்சு கொண்டாடும் போது இருக்க சந்தோஷம் இருக்குதா, அது அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பார்க்கும் போது தான் தெரியும். அது மட்டும் இல்ல, டிவியில பார்த்துட்டு கூடிய நாட்டு மக்கள் அத்தனை கைத்தட்டி கொண்டாடும் போது கிடைக்கக்கூடிய ஒரு பெருமை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார், கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன். நமக்கு வந்து ஸ்கூல்லயோ அல்லது காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பர்டிகுலர் பாடத்துல ப்ரொஃபஸரோ அல்ல லெக்சரோ அல்ல டீச்சரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு 10 கொஸ்டின் கொடுத்து நம்ம செய்ய சொல்றாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆன்சர் வராது, சொல்யூஷன் வந்து டக்குன்னு உடனே வராது. கொஞ்சம் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கும், அல்லது நம்ம மைண்டை சொல்ல பண்ணி பண்ணணும், முதல்ல வராது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்ட் ஆன்சர் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர் போட்டு கரெக்ட் ஆன்சர் கொண்டு வரும் பாருங்க, அப்போ சின்ன சந்தோஷம் இருக்கும் பாருங்க. அது மாதிரிதான் இதுவும். ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் துறை இருக்கும். நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஐ கேனாட் லிஸ்ட் அவுட், நிறைய இருக்கு. அவங்கவங்க அந்த துறையை சீரும் சிறப்புமா செய்து அதுல இருந்து ரிசல்ட் வெளி போடும்போதுதான் கடைசியில லான்ச் பண்ண ஒருத்தர் கட்டி பிடிக்கிறது, அந்த சந்தோஷங்களை அவங்க வெளிப்படுத்துறது பாத்தீங்களா, அது எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அப்படி வந்து செயற்கைக்கோள் வந்து ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷமாவது மேல நிக்கணும். இவ்வளவு எஃபர்ட் போட்டு crores and crores of government of India money, then people are thinking bigger satellite. Bigger satellite means for long period it will be in the orbit. அப்படி பார்க்கும்போது PSLV ஒரு ராக்கெட், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். அது என்னன்னா துருவங்களுக்கு இடையே சுத்தக்கூடிய, நார்த் போல் டு சவுத் போல், ஒரு சவுத் போல் டு நார்த் போல் இடையில ஒரு ஆர்பிட்ல சுத்தக்கூடிய ஒரு செயற்கைக்கோளை கொண்டு போலார் ஆர்பிட்ல விடக்கூடியது. அதுக்கு பிறகு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதோட மெயின் அப்ளிகேஷன் ரிமோட் சென்சிங் ஆர் எர்த் அப்சர்வேஷன். இந்த பர்டிகுலர் பர்பஸ்க்காக தான் PSLV ராக்கெட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணும். அப்படி கான்ஃபிகர் பண்ணும்போது இந்த சாலிட் ப்ரொப்பலண்டோட பெர்ஃபார்மன்ஸை விட லிக்விட் ப்ரொப்பலண்டோட பெர்ஃபார்மன்ஸ் கூடுதல். ISPன்னு சொன்ன பாத்தீங்களா, உள்ளே லோயஸ்ட் வந்து சாலிட் ப்ரொப்பலண்ட். இந்த PSLV ராக்கெட்டை நிர்ணயித்த 4 நிலைகள். முதல் நிலை திடநிலை எரிபொருள், 2வது நிலை திரவநிலை எரிபொருள், 3வது நிலை மறுபடியும் திடநிலை எரிபொருள், 4வது நிலை வந்து மறுபடியும் திரவநிலை எரிபொருள். அதற்கு மேல பேலோட சேட்டலைட் இருக்கும். அதை சுற்றி ஹீட் ஷீல்டு, தட்பவெப்பம் தாக்கக்கூடாத அளவுல வந்து ஹைலி ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் செய்யப்பட்ட ஹீட் ஷீல்டு ஒன்று உண்டு. இந்த கோன் ஷேப் இருக்கும் டாப்ல, அதுக்கு பேர் வந்து ஹீட் ஷீல்டு. சைடுல பூஸ்டர்ஸ் இருக்கும். அந்த PSLV என்ன சொல்லுவாங்கன்னா கோர் அலவுன்ஸ். சைடுல பூஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தா அதுக்கு பேர் வந்து கோர் அலவுன். அது தூக்கிட்டு போட சேட்டலைட்டோட இடக்குள்ளே குறைவா இருக்கும். அப்புறம் நார்மல் சேட்டலைட் PSLV அது வந்து ஒரு 1800 to 2000 kg உள்ள இருக்கும். இந்த போலார் ஆர்பிட் 700 to 800 கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த். அடுத்தல XL PSLV XL எக்ஸ்ட்ரா லார்ஜ், கொஞ்சம் கூடுதல் சைடோட பூஸ்டர் தூக்கி போட்டு ஒரு 2000 kg மேல. இதெல்லாம் கண்டினியூஸ் எஃபர்ட்னால, சயின்டிஸ்டோட கண்டினியூஸ் எஃபர்ட்னால. இதுல மெயினா வந்து இந்த ட்ராஜெக்டரி பிளஸ் ப்ரொபல்ஷன் இன்ஜினியர்ஸ், அதுல வந்து மெயினா ஏரோடைனமிக்ஸ். டாக்டர் சிவன்லாம் வந்து ஏரோடைனமிக்ஸ்ல ஹைலி ஸ்கில்டு மேன். தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஐ கேன் சே. ஹி மேட் எ சாஃப்ட்வேர் கால்டு சித்தாரா. 6 ஃப்ரீடம் சாஃப்ட்வேர் யாருமே பண்ணல. அவர் பண்ண ஒரு சாஃப்ட்வேர் அந்த இடத்துல போகும்போது ஹவு டு கண்ட்ரோல். எந்த புயல் வந்தாலும் மழைனாலும் நம்ம நாட்டுல ராக்கெட் போகும், வேற கண்ட்ரி மாதிரி இல்ல. விண்ட் பயாஸ் சாஃப்ட்வேர். ஹிஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆர் எனார்மஸ். அப்படி நிறைய பண்ணிருக்காரு. ரிமோட் சென்சிங் இந்த சேட்டலைட், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சீரிஸ் எல்லாமே இந்த PSLV வந்து அனுப்பிட்டே இருந்தோம். அப்புறம் அதை வச்சு நம்ம ஓசன் சேட், ரிசோர்ஸ் சேட், இப்படிப்பட்ட நிறைய சேட்டலைட். பிகாஸ் ஆஃப் இட்ஸ் கன்சிக்யூட்டிவ் சக்சஸ், அடுத்தடுத்த சக்சஸ் ஸ்டோரி. தீவிர ராக்கெட் மாதிரி கொடுத்து விட்டே இருக்கலாம், ஃபெயிலியரே கிடையாது. எக்ஸப்ட் இனிஷியலா ஒரு ராக்கெட் ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு. அது போக இன்னைக்கு வரைக்கும் எதுவும் ஃபெயிலியர் கிடையாது. அதனால we used to call it as work halls. இதை பார்த்துட்டு தான் இப்போ உலக நாடுகள் வந்து அவனோட சேட்டலைட்டை நம்ம கொண்டு விடுறோம். ஏன்னா we have established reliability. அது வந்து ரொம்ப முக்கியம். ரிலையபிலிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அடிக்கடி ஃபெயிலியர் ஆயிடுனா ஒருத்தர் வரமாட்டோம். அவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குன ஒரு சேட்டலைட் கடல்ல போய் விழுந்துட்டு வைங்க, வரமாட்டாங்க. So PSLV has established its reliability. That is why we are getting more contract for sending the satellite. So இந்த PSLV ஓட மெயின் அப்ளிகேஷன் இப்போ அர்பனைசேஷன் ஒன்று. அர்பனைசேஷன் மீன்ஸ் how the cultivable lands are becoming colonies. விளைநிலங்கள் எல்லாம் என்ன ஆக போகுது, காலனி
காலனிஸா மாறிட்டே இருக்கு. ஒவ்வொரு ஸ்பேன் ஆஃப் பீரியட் ஒரு 10 வருஷத்துக்கு இடையில நீங்களே பார்த்திருப்பீங்க, எல்லா விளைநில கட்டிடமா மாறிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம விளைபொருட்கள் கல்டிவேட் பண்ண இடம் கிடையாது. அப்போ இதை வந்து கவர்மெண்ட் should find, government should see that this should be stopped. அப்படி வரும்போது ஒரு சர்வே பண்ணணும். சேட்டலைட் ஒரு பட்டன் நமக்குன்னா போதும், அங்கிருந்து ஒரு ஸ்னாப் போட்டோ எடுத்தாச்சுன்னா இப்போ நாகர்கோவில்ல எத்தனை கிலோமீட்டர் வந்து 10 வருஷத்துக்கு இடையில விளைநிலங்களா இருந்தது காலனியா மாறி இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் வேணும்? டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், சம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த டேட்டா இதை மாதிரி த்ரூ அவுட் த கண்ட்ரி நம்ம எடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னால இவ்வளவு விளைநிலங்களா இருந்தது இந்த மாதிரி நகரமயமாகிவிட்டது. இதனால வந்து எதிர்கால சந்ததிகள் பாதிக்கப்படுவாங்க. சோ அதுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒண்ணு. தென் சி எரோஷன். சி வந்து ஊருக்குள்ள எவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஒரு பயிர்கள் நிறைய ஏக்கர்ஸ் இடங்கள்ல வந்து பயிர்கள் போட்டுப்பாங்க, நிறைய இன்செக்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிட்டு அது எவ்வளவு தூரம் அஃபெக்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ் டேக் போட்டோகிராஃப் அண்ட் சென்ட் NRS ஒன்று ஹைதராபாத் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், அங்க அந்த இமேஜ் வரும். அவங்க ப்ராசஸ் பண்ணி கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் அனுப்பிடுவாங்க வித் எக்ஸ்பிளனேஷன். அப்புறம் வந்து கடல்ல மீன் வளம், மீன் எங்க இருக்குது, அப்போ டிஃபாரஸ்டேஷன், இந்த மாதிரிப்பட்ட ரிமோட் சென்சிங் அங்க தூரத்துல இருந்து கண்காணிச்சு போட்டோ எடுக்குது. அப்புறம் வந்து மிலிட்ரிஸ் முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இருக்க கேமராவோட ரெசல்யூஷன் 1 மீட்டர் இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் கேமரா டெவலப் பண்ணும் 0.5 மீட்டர் இருக்கும். 250 mm வரைக்கும் பார்த்துடலாம். ஒரு காரோட நம்பர் பிளேட்டை பார்த்துடலாம். ஸோ டெக்னாலஜி நாட் ஓன்லி டெவலப் இன் திஸ் ஏரியா, கேமராவோட சென்சிட்டிவிட்டி, ரெசல்யூஷன் இது எல்லாமே டெவலப் ஆகிட்டே இருக்கு. அதனால வந்து பயன் வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மிலிட்டரி யார் நிக்கிறா இந்த மாதிரிலாம் மானிட்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடிய அளவில் இன்னைக்கு டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிருக்கு. ஸோ இது வந்து PSLV பொறுத்த வரைக்கும். அப்போ அந்த நேரத்தில் LPSU இருக்கும்போது மெயின் ஸ்கோப் அது என்ன சொல்லணும்னா டு அசம்பிள், இன்டகிரேட் அண்ட் டெஸ்ட் த லிக்விட் ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ் ஆஃப் ஆல் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் ஆஃப் ISRO. இதை வந்து அப்ஜெக்டிவ் ஆஃப் IPRC LPSU இருந்தது. இன்னும் ஒரு கேள்வி சார், இப்போ இந்த IPRC வந்து நம்ம பகுதியில் அமைஞ்சிருக்கு. இதனுடைய தனித்துவம், இதனுடைய சிறப்பு, ஏன் இந்த இடத்துல இந்த மையம் அமைக்கப்பட்டிருக்கு, அதை பற்றி சொல்லுங்களேன் சார். இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. அது ஒரு மாணாக்கரும் சரி அல்லது பொது மனிதனும் சரி கண்டிப்பாக அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. PSLV ராக்கெட்டோட நான் சொன்னேன் ஆல்ரெடி, செகண்ட் ஸ்டேஜும் 4th ஸ்டேஜும் இன்ஜின்ஸ் அண்ட் ஸ்டேஜஸ். இன்ஜின்னா தனிப்பட்ட இன்ஜின், ஸ்டேஜ்னா அந்த இன்ஜினும் அதோட டேங்கேஜஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணி வந்தாச்சு பேரு ஸ்டேஜ், தமிழ்ல நிலைன்னு சொல்லலாம். அதுக்காக தான் அந்த IPRCங்கிறது முதல்ல செலக்ட் பண்ணாங்க. அந்த எரிபொருளோட தன்மை நான் சொன்னேன், அதோட பாயிலிங் பாயிண்ட் N2O4 சொல்லக்கூடிய ஆக்சிடைசரோட பாயிலிங் பாயிண்ட் 21.15. இது ஏதாவது லீக் ஆச்சுன்னா உடனே வெளியே வந்து வரும்போது ஆவியா தான் வரும். ஆவியா வரும்போது காற்றோட கலந்து மக்கள் சுவாசிக்க கூடாது. அது சுவாசித்த வந்து லங்ஸ் ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. இதனால முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்தை லொக்கேட் பண்ண உடனே முதல்ல வந்து பார்த்துட்டாங்க. பார்த்து பலூன்ஸ் எல்லாம் விட்டு பார்த்தாங்க. ஹைட்ரஜன் பலூன்லாம் விட்டு எந்த இடத்தை பார்த்து போகுது, அதாவது ஹேபிட்டன்ஸ் ஏரியாவை பார்த்து போகக்கூடாது. ஏன்னா அந்த ஹைவேல இருந்து எங்க சைட்டை பார்த்தா வலது பக்கம் பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடிய அந்த இடம்லாம் இருக்கு, இடது பக்கம் பார்த்தா காவல்கண ஆரல் வாய்மொழி, ஸ்ட்ரைட்டா பார்த்தா வடக்கன்குளம் அந்த ஏரியாலாம் வரும். அந்த ப்ராபபிள் பிளேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வந்து பலூன் விட்டு பார்த்தாங்க. காற்று வேகமும் வேணும், ஆனா ஃபேவரபிள் டைரக்ஷன்ல இருக்கணும். அது நமக்கு ஹைலி ஃபேவரபிள். இது ஒண்ணு. தென் நிறைய இடம் வேணும், ஒரே இடத்துல வேணும். அப்போ அந்த இடத்துல வர முள்ளும் சும்மா ஜஸ்ட் மலையடி வரந்தான், பெரிய வீடுகள் வர மாதிரி காலனிஸ் வர மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் பேரன் லேண்ட். ஸோ வி வாண்ட் பேரன் லேண்ட். ஒரு இடத்தை செலக்ட் பண்ணா நிறைய கிரைட்டீரியாஸ் உண்டு. ஹவு மச் ஏரியா இஸ் ரிக்வயர்டு அண்ட் அட் அஃபோர்டபுள் பிரைஸ். எங்களுக்கு அடுத்த விண்ட் டைரக்ஷன். அடுத்தது என்னன்னா வாட்டர் ரிசர்வ். தென் நிறைய எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ட்ரிங்கிங் வாட்டர், சர்வீஸ் வாட்டர், தென் கேண்டீன் வாட்டர், இந்த மாதிரி வாட்டர் ரிசர்வ் எப்பவுமே இருக்கணும் உங்களுக்கு. தென் இட் சுட் பி அசைட் தி நேஷனல் ஹைவே. பெரிய பெரிய டேங்க், நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், இதெல்லாம் வந்து போர்ட்ல வந்து இறங்கும். தூத்துக்குடி போர்ட் அல்லது சென்னை போர்ட். இட் சுட் பி நியர் டு த ஹார்பர்ஸ், நியர் டு த ஏர்போர்ட். ஏர்போர்ட் வழியாகவும் டெலிகேட் ஐட்டம்ஸ் வரும், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் ஃபாரின்ல இருந்து நிறைய வாங்குவோம், இதெல்லாம் வந்து வரும். ஸோ அப்போ ஏர்போர்ட்டும் பக்கத்தில் இருக்கணும். இப்போ தூத்துக்குடி இருக்குது, முன்னாள் தூத்துக்குடி இல்லை, ட்ரிவாண்ட்ரம் 3 hours வந்துருவாங்க. ஸோ அது ஒண்ணு. ஹைவே பக்கம் ரயில்வே ரூட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேவரபிள். தென் பல நாட்டுல பல இடங்கள்ல இருந்து இங்க ஒர்க் பண்ண வர்றாங்க. ஃபேமிலிஸ் இருக்காங்க, பிள்ளைங்க படிக்கணும், காலேஜஸ் பக்கத்துல இருக்கணும், வீடுகள் வாடகை கிடைக்கணும், ஸ்கூல், காலேஜ், மார்க்கெட் எல்லாம் வேணும். இந்த பக்கம் பார்த்தா நாகர்கோவில், இந்த பக்கம் பார்த்தா திருநெல்வேலி. ஸோ முதல்ல வந்து டெக்னிக்கல் விண்டு, காஸ்ட் ஆஃப் தி பிளேஸ், குவாண்டம் ஆஃப் ஏரியா, தென் வாட்டர் ரிசர்வ், இதெல்லாம் டெக்னிக்கல் கிரைட்டீரியா. அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் நேச்சுரல் பேரியர். இட் இஸ் சரௌண்டட் பை வெஸ்டர்ன் காட். மேற்கு தொடர்ச்சி மலை அரண் மாதிரி நிற்குது. ஸோ அந்த
வெஸ்டர்ன் காட் பேஸ்ல இருக்குது. ஸோ சிம்பிளா சொல்ல போனா மகேந்திரகிரி சைட் இஸ் லொகேட்டட் aside நேஷனல் ஹைவே NH-47 at the base of Western Ghats in Tirunelveli district at Mahendragiri. It's a very very fantastic site among all ISRO center. நாங்கெல்லாம் ஜாயின் பண்ணு பாத்தீங்கன்னா இந்த மிளாலாம் எங்க கண்டு பயந்து போவோம். இன்னைக்கு எங்கிட்ட வந்து டீ பிஸ்கட் எல்லாம் குடிச்சு வைல்டு பிக்ஸ் ஈவன் லப்பாடு எல்லாம் இருக்கு. ஸோ நாங்க வந்து இயற்கையோட ஒன்றி வாழ்றோம். ரொம்ப சிறப்பான ஒரு தனித்துவம் வாய்ந்த இடம். நம்முடைய ஸ்பேஸ் செக்டார்ல வந்து பல படிநிலைகளை கடந்து பல சாதனைகளை நம்ம புரிஞ்சிருக்கிறோம்னு சொன்னீங்க. கேட்கவே ரொம்ப ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கு. இதற்கு பின்னால் இவ்வளவு உழைப்பு இருக்கு அப்படிங்கறத கேட்கும்போது ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக மகிழ்ச்சியாக இருக்கு சார். பாத்தீங்கன்னா நான் வந்து PSLV வரைக்கும் தான் சொல்லி முடிச்சேன். இதுக்கு பிறகு டெவலப்மெண்ட் சொல்ல போயாச்சுன்னா GSLV ராக்கெட், ஜியோ சன்சிங் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். இதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, நம்ம ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் தான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். அது என்னன்னா இன்சாட் கிளாஸ் ஆஃப் சேட்டலைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இன்னைக்கு டிவி பாக்குறோம், போன் பேசுறோம், சைக்ளான் ப்ரெடிக்ஷன் இதெல்லாம் வந்து நடக்குதுன்னா இன்சாட் சேட்டலைட் தான். இன்சாட் சேட்டலைட் கிட்ட 4 டன் to 5 டன் இருக்கும். அதை அனுப்புறது நம்மகிட்ட ராக்கெட் கிடையாது. அதனால இன்னைக்கும் நம்ம வந்து பிரான்ஸ்ல உள்ள ஒரு நிறுவனத்தின் மூலமா தான் இந்த சேட்டலைட்டை லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். அங்க உள்ள ஏரியான் ராக்கெட் மூலம். அப்போ நம்மளுடைய எய்ம் அப்ஜெக்டிவ் வந்து நமக்கு கண்டிப்பா அந்த மாதிரிப்பட்ட பெரிய ஒரு செயற்கைக்கோளை விண்வெளிக்கு அனுப்புறதுக்கு நம்மகிட்ட ஒரு ஏவுவாகனம்னா சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் நமக்கு தேவை. அதை எப்படி அச்சீவ் பண்றது? அதுக்காக நம்ம இந்த PSLV இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் GSLV போறோம். எப்பவுமே ராக்கெட் வந்து இந்த நான் இப்ப சொன்ன ஜியோ ஸ்டேஷன் 36,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. சோ நம்ம இந்த GSLV ராக்கெட்டோட முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை நம்ம முதல்ல டெவலப் பண்ணணும். அதுக்கு முக்கிய டெக்னாலஜி கிரையோஜெனிக் டெக்னாலஜி. ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் வேணும். அந்த கிரையோஜெனிக் இன்ஜின் எதுக்குன்னு கேட்டாங்கன்னா மறுபடியும் நான் சொன்னேன், இந்த பெர்ஃபார்மன்ஸ் ISPன்னு சொன்னேன் இல்லையா, மோர் பவர்ஃபுல் தேன் த ஏர் ஸ்டோரபிள். அது லிக்விட் ஆக்சிஜன் ஒரு ஆக்சிடைசர், லிக்விட் ஹைட்ரஜன் ஒரு எரிபொருள். இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்பார்க் கொடுத்ததுன்னா எனார்மஸ் பவர் கிடைக்கும். அப்படி ஒரு கிரையோஜெனிக் இன்ஜின் டெவலப் பண்ணும். அது டெவலப் பண்ண நம்ம டெக்னாலஜி கிடையாது. அப்போ ரஷ்யா கூட பேசணும். ரஷ்யா கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டு நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாம் அங்க போய் டெக்னாலஜி அக்வயர் பண்ண போனாங்க. அங்க டெக்னாலஜி டெவலப் பண்ணி கொண்டு வரலாங்கும் போது டெக்னாலஜி கொடுக்க கூடாது அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ண எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. தென் அவன் என்ன பண்ண, கொடுத்த பணத்துக்காக அந்த ஸ்டேஜே தந்துட்டான், அந்த ப்ராடக்டே கொடுத்துட்டான். கொஞ்சம் படிச்ச அந்த அறிவை வச்சு நம்மளே அந்த இன்ஜினை ஒரு 13 வருஷம் ஆயிட்டானா இன்ஜினை டெவலப் பண்ணிட்டோம். எனி இன்ஜினோ அதோட அவுட்புட்னா த்ரஸ்ட் கொடுக்கணும். த்ரஸ்ட்னா எது விசை. ராக்கெட் வந்து இஸ் ஒர்க்கிங் ஆன் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் ஃபார் எனி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன். அது இன்ஜின்ல எரிஞ்சு அந்த ஜெட் வழியும் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னால மேல போகும், த்ரஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது ஒரு 7.5 டன் த்ரஸ்ட் கொடுக்கக்கூடிய அளவில் அந்த இன்ஜின் டெவலப் பண்ணி அந்த GSLV Mark II அது டெவலப் பண்ணணும். அது சக்சஸ் பண்ணியாச்சு. அப்புறமும் அது வந்து நம்ம பத்தாது. பேலோடு அது ஒரு 2.5 டன்னுக்கு மேல கொண்டு போகுது. அதுக்கப்புறம் டெவலப்டு LVM-3 லான்ச் வெஹிக்கிள் Mark III. அது வந்து மிஷன் தான் இப்போ வந்து பெரிய அளவில் நம்மகிட்ட இருக்கிறது. அல்டிமேட்டா நம்மகிட்ட இருக்கிறது தான். அதை யூஸ் பண்ணி தான் அடுத்தால மனுஷனெல்லாம் வந்து ஸ்பேஸ் கொண்டு போறதுக்குள்ள டெவலப்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. இது பல கட்டங்களாக பல சென்டர்ல ISROட டிஃபரெண்ட் சென்டர்ஸ். இப்போ நான் சொன்னேன், ஒரு ப்ராஜெக்ட்ங்கிறது வந்து ஒரே இடத்துல பண்ணப்படுறது இல்லை. ப்ரொபல்சன் சிஸ்டம்ஸ் சொல்லியாச்சுன்னா LP லிக்விட் ப்ரொபல்சன் சிஸ்டம் சென்டர் அவன் டிசைன் பண்ணுவாங்க. அந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணி எங்கிட்ட வந்த அப்புறம் நாங்க டெஸ்ட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி டெஸ்ட் பண்ணுவோம். அதை கான்ஃபிகர் பண்ணி இப்படி வரணுங்கிறது விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். அப்புறம் இதுல உள்ள அப்ளிகேஷன் பேர் வேற இந்த இஸ்ரோ இனிஷியல் சிஸ்டம் யூனிட் அப்படி ஒன்று இருக்கு. அப்புறம் வந்து ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் சாக்ங்கிறது அகமதாபாத் அங்க இருக்குது. லான்ச் பண்றது வந்து ஸ்ரீஹரிகோட்டா, சதீஷ் தவான் ஸ்பேஸ் ஸ்ரீஹரிகோட்டா. URO சேட்டலைட் சென்டர் சேட்டலைட் பண்றாங்க. இப்படி பல இடங்கள்ல பண்றாங்க. இன்டகிரேட்டட் எஃபர்ட் ஆஃப் ஆல் தி சென்டர்ஸ் ஒன்லி. ஒரு செயற்கைக்கோள் வாகனமும் சரி, செயற்கைக்கோளும் சரி இப்படி பண்ணப்படுகிறது. ஸோ இப்படி கிட்டத்தட்ட 17,000 எம்ப்ளாயிஸோட எஃபர்ட்னால தான் வந்து நாங்க இன்னைக்கு LVM-3 ககன்யான் வரைக்கும் மனுஷனை கொண்டு போகக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுல திறமைகளை வளர்த்து இன்னைக்கு எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்து ககன்யான் மேல போயிட்டு கீழே வரணும். அதுக்காக நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. அதாவது எப்படி நாங்க டெஸ்ட் பண்றோம்னா, நீங்க ஷட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாசாவோட ஷட்டில். அதே மாதிரி ஒண்ணு கான்ஃபிகர் பண்ணி ஒரு ஹெலிகாப்டர் மேல வரைக்கும் தூக்கிட்டு போயிட்டு அங்கிருந்து டிராப் பண்ணிடுவாங்க. பைலட் எல்லாம் கிடையாது, ஆட்டோ பைலட். அது அப்படியே வந்து சித்திரதுர்கா ஏர்போர்ட் ஸ்டேஷன் இருக்கு, அங்க வந்து இறங்கி கரெக்டா பேராசூட்ல டிராக் கொடுத்து ஒரு இடத்துல இருந்து கரெக்டா நம்ம எப்படி டிசைன் பண்ணமோ எப்படி எய்ம் பண்ணமோ அதே மாதிரி வந்து நிற்கும். இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஒரு சைடுல காஸ்மோனட்ஸ் அங்க மேல போறாங்க, அவங்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. என்னோட ப்ரொபல்சன் சிஸ்டம் எங்க ஆபீஸ்ல நடக்குது. இப்படி பல இடங்கள்ல அப்படியே பேரலா அப்படி போயிட்டே இருக்கு. ஒன் ஃபைன் மார்னிங் டெஃபினெட்லி இந்தியா ஆர் ISRO will going to achieve to send the cosmonauts to space. கேட்கவே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். அதற்கான தீவிர முயற்சிகள்ல வந்து நம்ம ஒரு கூட்டமைப்பா ஈடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் தரக்கூடிய விஷயம். கண்டிப்பா மகிழ்ச்சி சார். சரி,
சயின்ஸ் என்றாலும் சரி, வரக்கூடிய மாணவர்கள் என்னை பொறுத்தவரையிலே நான் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் டிவிஷன்ல கிட்டத்தட்ட 2016 இருந்து 2024 வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ இன்பிளான் ட்ரைனிங் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அது நான் ஃபர்ஸ்ட் அவங்கள கொஞ்சம் ஜஸ்ட் இன்டர்வியூ பண்ணுவேன். இன்டர்வியூ மீன்ஸ் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், ஏன்னா ஐ வாண்ட் டு நோ த பொட்டன்ஷியல் அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்பேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டில இருந்து எல்லா மாவட்டத்துல இருந்தும் வருவாங்க. பலதரப்பட்ட மாணவர்களே நான் பார்த்திருக்கேன். அப்போ இவங்களை நான் முதல்ல கொஞ்சம் அசஸ் பண்ணுவேன். அசஸ் பண்ணும்போது இன் ஜெனரல் நான் சொல்றது என்னன்னா, மாணவர்கள் மத்தியில் ஒரு அவேர்னஸ் ரொம்ப குறைவா இருக்கு. இது நான் ரொம்ப நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபண்டமெண்டல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்காருன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் நிறைய பாடங்கள் இருக்கும். அந்த பாடங்கள்ல உள்ள அடிப்படையை கரெக்டா அவங்க தெரிஞ்சுக்கணும். அடிப்படைனா ஒரு பாடம் முடிஞ்சிருக்கும், முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிருக்கும், இது ஃபர்கெட். அப்போ என்னன்னா அவங்க பிராக்டிக்கலா படிக்கல, மேலோட்டமா அப்படி படிச்சுட்டு போறாங்க. இந்த மேலோட்டமான படிப்பு என்னைக்கும் ஆகாது. எங்க ஆபீஸ்ல கொஸ்டின் அப்படித்தான் வரும் இன்டர்வியூல. அவங்க 7ஆம் கிளாஸ் சம்டைம் 10ஆம் கிளாஸ்ல படிச்சதா இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னா, நீங்க படிக்கும் போதே திருப்பி ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க. ஒரு பாடம் படிச்சு முடிச்சாச்சுன்னா அது எண்ட்ல கொஞ்சம் ரிவ்யூ கொஸ்டின்ஸ் இருக்கும். தயவு செய்து இந்த ரிவ்யூ கொஸ்டின்ஸ் கொஞ்சம் பாருங்க. அதை நீங்க படிச்சாலே போதும். அது ஒண்ணு. ரெண்டாவது குரூப் ஸ்டடி போடுங்க. குரூப் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் ஒன் ஸ்டூடெண்ட் டு அதர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரியாது. நீங்க ஒரு குரூப் ஸ்டடி அட்லீஸ்ட் ஒரு 4 o'clock காலேஜ் முடிச்சுன்னா 5 மணி வரைக்கும் இருந்து அன்னை நடத்தின பாடத்தை நீங்க உங்களுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர் பண்ணி படிச்சுட்டு போங்க. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, ஜெனரல் அவேர்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுவிட்ச் தட்டின உடனே லைட் எரியுது, வாட் இஸ் பிஹைண்ட் தட்? இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் தெரியணும். அப்போ ஸ்பேஸ் செக்டர்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது நிறைய. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏரோப்ளைன் எப்படி லிப்ட் ஆகி மேல போகுது, ராக்கெட் எப்படி போகுது, இந்த டிஃபரன்ஸ் தெரியணும். See how we produce the electric energy from the amazing thin air, wind energy. இதெல்லாம் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்க வேண்டியது. வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜ் எப்படி பொருட்கள் கூல் ஆகி பொருட்கள் எல்லாம் கெடாம இருக்குது. ஒரு ஏசி வெளியே பயங்கர ஹீட்டா இருக்கு, இந்த ஏசினால வீட்டுக்குள்ள ஏர் கூல் ஆகுது. எப்படி என்ன நடக்குது உள்ள? ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன நடக்குது, ஒரு ஏர் கண்டிஷனருக்குள்ள என்ன நடக்குது, இதெல்லாம் நம்ம முக்கியமா தெரிய வேண்டிய ஒண்ணு. அப்புறம் என்விரான்மெண்ட், வெளியே உள்ள என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த என்விரான்மெண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இப்போ எங்க டிபார்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் எப்படி நடக்குது, இஸ்ரோ சென்ட்ரல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படி ஆல் இண்டியா டெஸ்ட் நடக்குது. இப்போ அதுல வர பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வெளியே கோச்சிங் சென்டர்ல தான் போய் படிச்சு நல்ல மார்க்கு 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சு தான் உள்ள வர்றாங்க. ஆர் அதர்வைஸ் நம்ம எம்டெக் போறதுக்காண்டி கேட் எக்ஸாம் நடக்கும். இந்த கேட் எக்ஸாம்ல அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் இந்த டெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நீங்க படிக்கும் போதே ஒரு 3rd இயர்லயே இதை படிச்சு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா இஸ்ரோக்கு வந்துடலாம். இன்னொன்னு, ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல நம்ம இருக்கோம். See now space sector is privatized. இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் a great player in space sector. Elon Musk. இது தெரியாம இருக்கக்கூடாது. ஒரு தனி மனிதன் இன்னைக்கு அவன் அச்சீவ் பண்ண nobody can compare. நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம இஸ்ரோ நடத்திட்டு இருக்கோம். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜிஸ் INC அவன் மாதிரி Elon Musk. அவன் இன்னைக்கு ஸ்பேஸ் ஷிப் Falcon 1, Falcon 9, Falcon 9 ராக்கெட் ஃபேண்டாஸ்டிக் ராக்கெட். அவனுடைய மந்திரத்தை பார்த்து அவன் சொல்லலாம், சிம்பிளிசிட்டி, ரிலையபிலிட்டி, அவைலபிலிட்டி, காஸ்ட் ரிடக்ஷன். என்னைக்கு இந்த ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணி இந்த ஆர்கனைசேஷன் பண்றோமோ nobody can compete with us. அவன் சொல்றான், எலான் மஸ்க் சொல்றான். சிறப்பாக நிறைய தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க சார். கண்டிப்பாக அதை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். விண்வெளித்துறையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எவ்வளவு ஒரு வியத்தகு முறையில இருக்கு, அதுல எவ்வளவு மும்முரமாக பணியாற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கறதை பத்தி சொன்னீங்க. கண்டிப்பா இந்த துறையில பணியாற்ற விரும்பும் இளைஞர்களுக்கும் நிச்சயம் இது ஒரு உத்வேகத்தை கொடுக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை சார். இவ்வளவு நேரம் உங்களுடைய பல்வேறு பணிகளின் மத்தியிலும் நம்முடைய நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இந்த தேசிய விண்வெளி தினத்தை ஒட்டின இந்த சிறப்பு நிகழ்ச்சியில சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி மூலமாக நம்முடைய நேயர்களோட பல தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு நிலையத்தார் சார்பாக நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ சார். நன்றி. இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கிய குமரி பண்பலை 101க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.